கள்ளழகர் கோயில் உண்டியலை திறந்ததும் கோவில் நிர்வாகத்திற்கு அதிர்ஷ்டம். அள்ள அள்ள வந்த லட்சங்கள். கைவலிக்க எண்ணிய கோவில் நிர்வாகிகள். ஒரே மாதத்தில் இத்தனை லட்சங்களா? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோயில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் மாதாந்திர உண்டியல் திறப்பு திருக்கோவில் துணை ஆணையர் கலைவாணன் தலைமையில் நடந்தது. கோவில் பணியாளர்கள், பக்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு பக்தர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பக்தர்களிடமிருந்து 64,18,355 ரூபாய் ரொக்கமும் 47 கிராம் தங்கமும் 342 கிராம் வெள்ளி பொருட்களும் கிடைக்கப்பெற்றதாக திருக்கோவில் நிர்வாக பதிவேட்டில் வரவு வைக்கப்பட்டது. நிகழ்வில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் சுரேஷ், மேலூர் சரக ஆய்வாளர் ஐயம்பெருமாள், கோவில் அறங்காவலர்கள் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் பிரதிநிதி, கள்ளழகர் திருக்கோவில் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஏன்னா எங்க மாமியார் சொன்னாங்க, வேண்டாமா நம்மளுக்குலாம் நம்ம ஃபேமிலிலலாம் வந்து ஜாப்லாம் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்றது மாதிரி இலக்காரமா பார்த்தாங்க. நான் கண்டினியூஸா 4 இயர்ஸ் இன்டர்நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். நான் 2007 இருந்து 2010 வரையும் கபடினா கவிதா தான் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா பேசுற அளவுக்கு பேரு புகழ் மீடியா அப்படின்னு இருந்தேன் நான். ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான். பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த சிங்கப்பெண்ணை பாட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல நான் பார்க்கும் போதே நான் அழுதுட்டேன். நான் நிறைய அழுவேன். 12 மணி நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்ட பிறகு அழுவேன். நான் எப்படிலாம் இருந்தேன். இப்போ வந்து நான் நார்மலாக வீட்டில் சமைச்சிட்டு நான் எப்படி இருக்கேன், நான் ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி இருக்கேனே, நான் உங்களாலையும் கல்யாணம் ஆனவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து என் மனசில் பதிந்துருச்சு. மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா என் மாமனார் மாமி இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு நீ ஏன் வீட்டில் இருக்க, நீ போ, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், 5 இயர்ஸ் ஒரு குழந்தை நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். அவங்க முன்னாடி நம்ம செயலில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த சாங் தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஏசியன் கேம்ஸ்ல வந்து இந்தியன் டீம் கோச்சா ஜாயின் பண்ணி கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தேன். கவிதா எப்படி போனாலும் திரும்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுத்து சொல்ற அளவுக்கு உங்களோட பாட்டு வரிகள் வந்து என்னை மாத்திருக்கு. அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணமா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார்.